அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாட்டில் தற்போது சூடான விடயங்கள் தொடர்பாகவும் நாட்டில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் பேசப்போகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருப்பவர் இந்த நிகழ்ச்சிக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்னர் கலந்து கொண்டவர். ஆனால் கடந்த 8 மாதத்திற்கு முன்னிருந்த அரசியல் நிலவரங்கள் வேறு, இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் வேறாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இன்று ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷராஃப்டீன் அலி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். நான் முதல்ல கூறியது போன்ற ஒரு 8 மாத இடைவேளைக்கு பிறகு 8 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் அன்று நீங்கள் வரும்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் சேருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டி இருந்தேன். நான் கேட்டேன், நீங்கள் அதற்கு பதிலும் அளித்தீர்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது, சேரக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. எப்பொழுது சேருவார்கள்? ஆம், சர்வ வல்லமை பொருந்திய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. முதலாவது கேள்வியே இந்த நாடு முழுவதும் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணையக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 90-95% நிறைவு பெற்ற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இந்த பிரிவு இனியும் தொடரக்கூடாது என்று விரும்பக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்களுக்கு, விசேடமாக ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்காளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி மிக விரைவில் வரவிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று குழு கூட ஐதேக ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செய்யக்கூடிய வேலை திட்டங்கள், அதனுடைய அந்த பொறிமுறை நிறைவேற்று குழுவின் அனுமதியை கூட பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமைத்துவ குழுவின் அனுமதிக்காகத்தான் காத்து கொண்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணையும் என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. பிரேம், இதற்கு இந்த இணைவுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியிலே இடதுசாரி அரசியல் துடை தெரியப்பட்டிருக்கின்றது. கியூபா போன்ற மிக பிரபலமான லெஃப்டிஸ்ட் கண்ட்ரிகள் கூட இன்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையிலே, ஏன் இடதுசாரி கொள்கை உருவாகிய ரஷ்யாவிலே கூட லெனினின் சிலைகள் உடைக்கப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அலை என்கின்ற பெயரிலே நம்முடைய நாட்டிலே ஒரு இடதுசாரி கட்சி யார் இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இப்பொழுது லெனினை இப்பொழுது ஆட்சியாளர்கள் இளைஞர்களே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது லெனினை பற்றி நாங்கள் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கும் அந்த சோசலிசம் குளித்தோடி புதைக்கப்பட்டிருக்கின்றது, அது வேறு விடயம். இருந்தாலும் அந்த என்பிபி என்ற ஒரு போர்வையை போர்த்திய அப்படியான ஒரு பசுத்தோல் போர்த்திய புலிகளாக நரிகளாகத்தான் இந்த ஜேவிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தது. அது யாராலும் மறக்க முடியாது. அவர்களுடைய மறைமுகமான கொள்கை என்ன தான் இப்பொழுது நவம் பெரஹரைக்கு வந்து அந்த மத அனுஷ்டானங்களுக்கு கௌரவம் செலுத்துவதாக நடித்தாலும், அவர்கள் மதம் என்பது அபின் சாப்பிடுவதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய கால் மார்க்ஸின் கொள்கையை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருப்பவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பள்ளிவாசலுக்கும் போகின்றார்கள், இந்துக்களின் கோயில்களுக்கும் வேறு விடயம். ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால், இந்த இடதுசாரி கொள்கை என்பது உலகத்திலே துடைத்தெறியப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய நாட்டிலே ஒரு இடதுசாரி தலைவர் எப்படியோ நாட்டின் ஜனாதிபதி ஆகிவிட்டார். ஆனால் நம்முடைய நாட்டின் அபிவிருத்தி வரலாறுகளை எடுத்து பார்த்தால் வலதுசாரி கொள்கை உடைய ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை, யாரும் மறுக்க முடியாது. நாங்கள் தொலைக்காட்சியில் உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜியை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா. ரூபாயினியை முதலாவது அறிமுகப்படுத்திய தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர். இந்த நாட்டுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்த வரலாறை பார்த்தால், இந்த நாட்டுக்கு குளங்களை கட்டிய வரலாறுகளை பார்த்தால், அணைக்கட்டுகளை கட்டிய வரலாறுகள் எடுத்தால், மிக சுதந்திரத்தை கொண்டு வந்த வரலாறு எடுத்தால், சுதந்திர இலவச கல்வியா இலவச சுகாதாரம் எடுத்தாலும் வலதுசாரி கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த நாட்டுக்குள்ள இத்தனை அபிவிருத்திகளையும் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஐதேகாவின் பிளவு இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியை அதாவது ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய கட்சியாக பின்னுக்கு தள்ளியது. இனி கடந்த தேர்தலை நாங்கள் பார்க்கின்றோம். துரதிர்ஷ்டவசம் நம்முடைய தலைவர்கள் அதை முன்கூட்டியே தெரிந்திருந்து இணைந்து போட்டியிட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. சஜித் பிரேமதாசன் 45 லட்சம் வாக்குகளை எடுக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்க 22 லட்சம் வாக்குகள் எடுக்கின்றார். அங்கே சுமார் 60-65 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது.
இன்னும் ஒரு 20 லட்சம் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இந்த பிரிவின் காரணமாக வாக்களிக்காமல் இருக்கிறார்கள். ஸோ இந்த 3 வாக்குகளையும் ஒரு பக்கெட்டுக்குள்ளே சஜித் அணியில் இருக்கக்கூடிய, ரணில் அணியில் இருக்கக்கூடிய, வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய 3 வாக்கு தொகைகளை ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு மீண்டும் வலதுசாரி அரசியலை முன்னுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்தாக வேண்டும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிந்தாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே 2 தலைவர்களும் ஒரு கூட்டாக ஒரு அறிக்கையை விட்டு இந்த வலதுசாரி அரசியல் கொள்கையை முன்னுக்கு கொண்டு வந்து எதிர்வரும் தேர்தலிலே ஒரு பலமான அணியாக மீண்டும் பச்சை நிற அரசியல் இந்த நாட்டிலே எதிரொலிக்கும் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக சொல்லிக்கொள்ளும். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடும்போது கடந்த இன்று வெள்ளிக்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்த பேசுகிறார். லால்காந்த என்ன சொல்கின்றார் என்றால், இத்தனை வருட காலமும் இந்த நாட்டிலே மக்கள் தேர்ந்தெடுத்தது பிரபுவாதத்தை, அதாவது பணக்காரர்கள் அல்லது ஒரு மேல்நிலை வர்க்கத்தினர். ஆனால் இப்பொழுது தான் சாதாரண மக்களை போன்ற அவர் சொல்கின்றார், என்னை போன்றவர்கள் அமைச்சர்களாகியும் தலைவர்களாகியும் இருக்கின்றார்கள். கண்டியில் வைத்து பேசுகின்றார். ஆகவே கண்டியில் இருக்கக்கூடிய 3 அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்கின்றார். கேலியர் ராமுக்குவெல்ல, ரத்வத்த, மஹிந்தானந்தலத்தும். இவர்களெல்லாம் இந்த பிரபுவாத அரசியலை சேர்ந்தவர்கள். இவர்களிடம்தான் இத்தனை காலமும் இருந்தது, இப்பொழுதுதான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுபவர்கள் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய குறிப்பாக அந்த நான் குறிப்பிட்டவர்களை போன்று இருக்கக்கூடாது என்கின்றார். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பிரபுவாதத்துக்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருந்தால் சந்தோஷம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் லால்காந்த சொன்ன விடயங்களில் எது நிறைவேறி இருக்கின்றது? இதே லால்காந்த தான் எத்தனை விடயங்கள் சொல்லியிருந்தால் எல்லாமே பொய்யாகி இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச ஹைவே போட்டது தங்கல்ல மகாகெதரே தான் கொலம்பட்ட எம்புல்தியாக என்று சொன்னவர் தான் லால்காந்தன். லால்காந்தோட பேச்சு அவ்வளவா எடுப்படக்கூடிய பேச்சு. அவர் சொன்ன விடயம் சரியாக, விடயம் எப்படி போனாலும் இந்த நாட்டிலே சாதாரண ஒரு பிரபுவாத அரசியல் ஒதுக்கப்பட்ட சாதாரண ஒரு குடிமகனை ஜனாதிபதியாக சிம்மாசனில் அமர வைத்த வரலாற்றுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தான் சொந்தம் கொண்டாட வேண்டும். என்ன சொல்ல, இவர் இப்படி பேசியதற்கு ரணசிங்க பிரேமதாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாழை தோட்டத்திலே பிறந்து அந்த வாலி கிணறிலே குளித்தொருவர் ஜனாதிபதியான வரலாறு இவருக்கு தெரியாது. நாம் என்ன செய்ய முடியும்? எனவே இந்த பிரபுவாதத்துக்கு எதிராக சாதாரண குடிமகனை ஜனாதிபதியாக்கிய வரலாற்றை பேசினாலும் அதையும் ஐக்கிய தேசிய கட்சி தான் நாட்டிலே செய்திருக்கின்றது. குறுந்துவத்தையில் இருந்த அரசியல் தலைமையை கெசல்வத்தை கொண்டு வந்தது ஐக்கிய தேசிய கட்சி. ஒன்று. 2வது, இவர்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த கதைகளைத்தான் அன்று மக்கள் நம்பி இவர்களுக்கு வாக்களித்தார்கள். அது உண்மை. என்ன, ஜனாதிபதி மேலே போகும் பொழுது கீழால போனால் 2 வாகனம் சாதாரணம், மேலே 2 ஹெலிகாப்டர். இதற்கு பிரபுவாதிகள் செய்த அரசியல். ஒன்று ரிப்பேராக அடுத்தது பாயிறதுக்கான்னு கேட்டார். இப்போ எப்படி இந்த ஜனாதிபதி எப்படி போகிறாரு? நாங்கள் அதை பிறகு பேசுவோம். எனவே பிரபுவாதத்துக்கு சாவுமணி அடித்து சாதாரண ஒரு குடிமகன் இன்று ஜனாதிபதியாகவும் லால்காந்த போன்றவர்கள் அமைச்சர்களாக இருப்பது பெருமையாக இருந்தால், அவர்கள் தேர்தலுக்கு முந்தி சொன்னது போல இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் பஸ்ஸிலே போக வேண்டும், ட்ரெயினிலே போக. அப்படி போனார் பிமால் ரத்நாயக்க. பிமால் ரத்நாயக்க போகும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவதற்கு 4 கேமராக்கள். நீங்கள் நாங்கள் போகிற மாதிரி ட்ரெயினில் இல்லை, எல்லாமே நடிப்பு. அதை பேசுவோம். பிமால் ரத்நாயக்கர் ஓப்பனிங்க்கு போயிருப்பார். சொன்னது அப்படி அல்ல, பஸ்ஸிலே போய் மினிஸ்ட்ரியில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கேபினட்டை உருவாக்கும் என்றார்கள். நாங்கள் இளைஞர்கள் வாக்களித்ததற்கு தெரியுமா? மினிஸ்டர் பஸ்ஸில் போவோம், நாங்கள் விச் காரில் போவோம். 12 லட்சம் ரூபாய்க்கு விச் கார் தருவோம். இன்றைக்கி ஆட்டா 22 லட்சம். எனவே எல்லாமே நடிப்பு, எல்லாமே பேச்சுக்கு அழகாக இருக்கும், ஆனால் செயலில் எதுவுமே நடக்கவில்லை. எனவே பிரபுவாத அரசியல் இல்லை என்று மேலோட்டமாக சொன்னாலும் இன்று பஸ்ஸிலே போகக்கூடிய அமைச்சர்களை காணவில்லை. ஜனாதிபதி ஹெலிகாப்டரை பாவிக்கின்றார். மிகப்பெரிய ஜனாதிபதி ஹெலிகாப்டரை பாவிப்பது எதில் தவறே இல்லை. தவறு என்று சொன்னவர்களே நாங்கள் தவறு என்று சொன்னோம். அன்னைக்கு கண்டிக்கு போக வேண்டிய அவசரம் அவருக்கு இருந்தது. அதை தான் நாங்களும் சொன்னோம். ஜனாதிபதி என்பவர் ஃபுல்லி எந்த நேரமும் அவருக்கு, அதாவது அவருடைய வேலை பளு ஒன்று இருக்கும். எனவே ஜனாதிபதிக்கு கண்டிக்கு போவதற்கு பஸ்லேயோ அந்த ரூட்லேயோ போக முடியாது. அவசரமாக போக தேவைப்பட்டால் வெளியிலே செல்வார்கள். அது 2 ஹெலிகாப்டர் எதற்கு போகுது என்றால் அது வெளியே சொல்லாத பாதுகாப்பு காரணங்கள் இருக்கு. இதை விமர்சித்து தெரியாமல், இதுதான் உண்மை. இதை விமர்சித்தவர்கள் யார்? இதை விமர்சித்து மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்தவர் யார்? நேற்று கூட நேற்று இந்த சென்ற வாரம் நான் பார்த்தேன், இந்த நுவரெலியாவுக்கு கூட
போய் ஹெலிகாப்டரில் தான் இருக்கிறார். நீங்கள் போங்க வாப்பா, நீங்கள் போங்க, ஹெலிகாப்டரில் தான் நீங்கள் போகணும். நீங்கள் நாட்டின் தலைவர், உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் மக்களுக்கு சொன்ன செய்தி பொய் என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.